வணக்கம். மீண்டும் அட்வகாட்டாவினுடைய நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய தினம் இலங்கையின் உல்லாச பயணத்துறை சார்ந்து நாங்கள் ஒரு பொருளியல் ஆராய்ச்சிக்கு செல்லலாம் என்று இருக்கின்றோம். அதற்காக 2 நிபுணர்களை அழைத்திருக்கின்றோம். மிக முக்கியமாக உல்லாச பயணத்துறையோடே அதிகம் வாழ்வியல் அனுபவம் கொண்டவர். உல்லாச பயணத்துறையினுடைய சந்தைப்படுத்தல் சபையின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளராக பணிபுரிந்த திரு சுதேஷ் பாலசுப்ரமணியம் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். அதே நேரம் இது சார்ந்த பொருளியல் பார்வை ஆழமாக பார்ப்பதற்காக கலாநிதி சங்கரபாலன் சங்கரபிள்ளை அவர்கள் எங்களோட வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம் சார். வணக்கம். நேரடியாக நாங்கள் தலைப்புக்குள் போகலாம். மீண்டும் ஒரு பேசு பொருள் சுதேஷ, நாங்கள் சொல்லுவோம் த டாக் ஆஃப் த வேர்ல்டு என்ற மாதிரி இலங்கையின் டூரிசம் ஒரு அதிமுக்கிய புள்ளியை பற்றி அடைஞ்சிருக்கு. பலர் இதை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக ஃபாரின் கேம்பெயின்ஸ், அதாவது நாங்களாக ப்ரொமோட் பண்ணாட்டியும் வந்திருக்கக்கூடிய டூரிஸ்ட் அவையே போய் அந்த மவுத் வேர்டுன்னு சொல்லுவோம், அவையே போய் சொல்லி 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 அது ஒரு பேசு பொருளாக வந்திருக்கு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆரோக்கியமாக? தேங்க்யூ கஜமோகன். ஐ திங்க் இன்றைக்கி பார்த்தா வேர்ட் ஆஃப் மவுத் சோஷியல் மீடியாவில் இந்த இது இருக்கிற நேரம் பார்த்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் ஸ்டில் த வெரி பவர்ஃபுல், ஈவன் மோர் தென் த சோஷியல் மீடியா. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி சரி, வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் அதை பார்க்கல் எப்படி ஸ்ரீலங்காண்டா இட்ஸ் வாட் மேட்டர்ஸ் அங்கே வித் பாசிட்டிவ் signals or wow experience or whatever. So that is true. And but more than that, today the digital space, tourism plays a very big role. I can remember Singapore and we were studying the Singapore tourism and also the Australian tourism. So that now it is back in about 8 வருஷத்துக்கு முதல் இது இருந்து அப்போவே அவன் பிளான் வந்து அப்போ அவன் டிஜிட்டல் கேம்பெயின் ஃபார் த selected countries was about 30 to 40% of the total digital budget of the country, right? And their plan was 5 years later to increase that to reverse to 70 to 80%. Now you're talking about 2017. So 2017, yeah. So in another 5 years, they want to increase the digital campaign to about 70 to 80% of their total spend. So today அப்படி பார்த்தா நாங்கள் டூ பேக்வேர்ட்ஸ். அவங்க எப்போயோவே இதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி தே ஹவ் இம்ப்ளிமெண்டட் இட்ஸ். பட் நாங்கள் இப்போ தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது சரி. ஸோ அது கொஞ்சம் நாங்கள் திங்க், பட் ஐ திங்க் இப்போ ஓவர் த இயர்ஸ் த பீப்புள் இன் த இண்டஸ்ட்ரி ஹவ் ரியலைஸ்ட் they have increased. So no more the days of முந்தி 10 years or 12 years முதல்ல தான் we wanted to campaign in the TV and magazine and all that, but those budgets have reduced now, and because the secret of campaign is you must be present and visible throughout. You can't be once a year you can't do, or once in 6 months you can't do. You must be present because like today the tourism is also, there are a lot of alternatives. If you take on the Asian countries edutave, if you can't Sri Lanka vere illati, or if you can't go to Maldives, Sri Lanka is there, or you can go to India, or Malaysia. Lot of alternatives are there, which alternatives was not there years back or decades or decade and a half years back. Everybody எல்லாரும் was focusing on the western countries அப்படி. So that's one thing. அடுத்தது also the technology and internet has improved a lot, right? So in the tourism industry today you can reach out to any market, whether it's B2B and company to company, or B2C, who are the travelers, to any parts of the world.
So if you want to go to some country, what is the best? You can just go on the internet, click, and you have all the information. Yes. So you have to be present, digitally present. So that's very important. So And that's as how per your experience, நீங்கள் இவ்வளோ காலம் ஒரு அதுவும் ஸ்பெஷலி யூ இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஃபார் த டூரிசம், அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டிங் வந்து அதுதான் ஒரு மெயின் பேஸ் டூரிசத்தின் டெவலப்மெண்ட்ன்றதை நீங்கள் வந்து 100% சொல்கிறீங்க, நம்பி சொல்கிறீங்க. மார்க்கெட்டிங் தான் marketing is important. டெவலப்மெண்ட்ன்றது. Yeah, that is one of மற்ற the ஃபீல்டை விட ஸ்பெஷலி இன் திஸ் டூரிசம். No, அப்படி பார்த்தா yes, marketing செய்யணும். No, the thing is, we have generally Sri Lanka has a very good product and a good offering. The diversity. It's a small island. So in terms of diversity, whether you want the beaches right around Lyrica, or you want a cultural, or you want a hill country, or wildlife, nature scope. So a lot of and you can see the largest animal on land and sea Both in of the same session. place, yes. Yeah, I can see the same whale. day itself. Same day or same morning. Morning. Right? So you can't do that in another country. So like that, there are certain unique attractions that we have. But இது வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் பண்ண பட்டிச்சான்னு நினைக்கிறீங்களா? I think in the last so many years, now I think digitally we are present much more than we would have been in the way how you present it. I'm asking. Yeah. இப்போ நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கான்னு சொன்னோன்னு ஒரு பீச்சஸை காட்டுவோம், இல்லாட்டி ஒரு மவுண்டனுக்கு மேலே இருக்கிற ஒரு சன்ரைசிங் கொண்ட காட்டுவோம். இப்படி தான் எங்களுக்கு பிக்சர் வருது. பட் வாட் யூ செட் இஸ் ஹியூஜ் பாயிண்ட். அதாவது இந்த பெரிய பெரிய கண்ட்ரிஸும் அவங்க வந்து பிச் பண்ண முடியாத ஒரு வேர்ட். இந்த சேம் மார்னிங் யூ ஆர் சீயிங் the biggest two elements, the land and sea. They are big animals. அப்படித்தான் அட்வர்டைஸ் பண்ணிக்க அப்படி சொன்னால் இட் வில் அட்ராக்ட் மோர் பீப்புள். இப்போ ஒரே நாளில் ஒரே காலையில் நீங்கள் ஒரு சிறுத்தையை காணலாம், யானையை காணலாம், ஹில் கண்ட்ரியும் போகலாம். அப்படியா அட்வர்டைஸ் பண்ணிக்க யோசிப்பேன். என்ன அங்கே வெளியில் இருக்கிற ஆட்களுக்கு இப்போ நான் இங்கிலாண்டில் இருக்கிறேன், நான் போய் அதை போய் சொன்னேன்டா they will think this is a great country. எல்லாமே ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு காலையிலேயே செய்யலாமண்டா, that's a extraordinary thing. என்ன மிஸ்டர் சுதேஷ் சொன்னது போல் இந்த விஷயத்தை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இதை பெஸ்ட் ப்ராடக்டாக எடுத்து அதான் அது மட்டும் இருந்த வேலை இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி டைம் இட் ஷுட் பி ப்ரெசன்ஸ் ஆன் த டிஜிட்டல், நாட் ஃபார் அ பீரியட். அப்படி இருக்க முடியாது. எந்த நேரமும் இருக்க தான் வரும். இப்போ நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறோம் ஒரு நாங்கள் இப்போ வாட் ஹி செட் இஸ் ரைட். இப்போ அந்த டூரிசம் பேட்டர்னே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வேர்ல்டு வைட். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் டார்கெட் பண்ணுறதே வந்து வெக்கேஷன் டைம்ஸ் தான். இப்போ அதுக்கு தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம். இப்போ நான் வெக்கேஷனல் டூரிஸ்ட்டு 3 days 4 days வராக்கள் ஸ்ரீலங்காவில் இப்போ வேறொரு வகையில் மை எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனையோ பேர் பஸ்ஸஸில் போகிறாக்கள். இப்படியான ஒரு டூரிஸ்ட் செட்டப் கொண்டு வருது, டொமஸ்டிக் டூரிஸ்ட். அவங்க வந்து வர்றதே வந்து ஒரு 3 days ஒரு டிஃபரெண்ட். பட் இது இப்போ கிளைம்பர்ஸ் வராங்க, ஸ்பெஷலி அடம்ஸ் பீக்கு ஏறுறதுக்கு இன்னும் சிங்கிள் டே. இப்படி அட்ராக்டிங் பாயிண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது ஸ்ரீலங்காவில். பட் நான் பேசுகிறதில் என்ன சொல்கிறேன்டா, இது ஃபிங்கர் பாயிண்ட் ஒன்றை காட்டி பிள்ளைன்றது இல்லை. திஸ் இஸ் த டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வி டஸ் டு கோ அவுட். எப்படி நாங்கள் இதை வந்து ஒரு பேசுபொருள் ஆக்கணுமன்றத இது. ஸோ எனக்கு அதில் ஒரு லக்கிங் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நாங்களும் ஃபுல்லாக பார்க்குறோம் தானே இது. இப்போ இது செய்ய வேண்டிய ஒரு நைஸ் பாயிண்ட். அது நானே ஒரு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டட் ஆகிடணும். என்ன அது ஒரே காலையில் வேணுமென்னா அந்த போர்டை கொண்டு போய் அந்த போட்டில் போகிறவர் கடலேருந்து இப்படி பார்த்தா சில நேரம் நாங்கள் அதே என்ன பீச்சில் வந்து ஒரு யானையை கொண்டு வந்து நிப்பாட்டினா கூட அது வந்து ஒரு பெரிய வாவ் ஃபேக்டர் உண்டு. அது செய்யலை. நல்ல விஷயம் சார். எப்படி பார்க்குறீங்க இந்த டூரிசத்தின நம்பர்ஸ்? இப்போ நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் இலங்கையில் இவ்வளவு டூரிஸ்ட் வராங்க. டூரிஸ்ட் ஒரு பெரிய இன்வெஸ்ட் ஸ்ரீலங்காவுக்கு வந்து பெரிய ஒரு இன்கம் பேஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது படி இப்போ இப்போ பட்ஜெட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து
அந்த அந்த கால்குலேஷன் அந்த அவர் சொன்னார் பிரசிடென்ட் சொன்ன கால்குலேஷன் படி அதை அச்சீவ் பண்ணலாம். 2030 வந்து அவர் சொல்கிறார் 4 மில்லியன் டூரிஸ்ட் இருப்பினும் 8 மில்லியன் வருமானம் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நான் எந்த கால்குலேஷன் பண்ணி ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஆனால் அதை விட மேலே நாங்கள் அச்சீவ் வேணும். அது ஒரு மினிமம் லெவல்னு வச்சுருக்கலாம். சரியா? அதை விட மேலே அச்சீவ் பண்ணுறதுண்டா அந்த காம்பசிஷன் இருக்குது தானே, அதை மாற்றணும் ஸ்லைட்லி. இப்போ லோ இன்கம் ஓ லோ எக்ஸ்பெண்டிச்சர் குரூப்பில் கனபேர் வரையலாம். அதை கொஞ்சம் மாற்றணும், கொஞ்சம் மேலே. ஆனால் அதுக்கு தகுந்தபடி ஹோட்டல்ஸ் இருக்குதா, இந்த ஹை ஸ்பெண்டர்ஸ் இதில் ஐ மீன் கொலம்பில் இருக்குது, ஆனால் வெளியில் இருக்குதா? அப்போ இப்போ கொலம்புக்கு வந்தால் 2 நாள் நிற்பினோம். அப்போ ஹிக்கடுவா இல்லாட்டி காலுக்கு போச்சுனோம்டா அப்படி ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குதா? அப்போ அதெல்லாம் நாங்கள் பார்க்க அது கணக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குது என்று தான் சொல்லுவோம். ப்ரைவேட் செக்டர்ஸுக்கு மாத்திரமே நாங்கள் கொடுத்து இப்போ நாங்கள் பார்க்குறோம் 7 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று பேசினாங்க கேண்டி சைட்டில். அது இப்போ அது எந்த அளவுக்கு ஒரு 7 நாங்கள் இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு 7 ஸ்டார் ஸ்டாண்டர்டுன்றதையும் பார்க்கணும். பிகாஸ் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறது மாதிரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்னோட வேர்ல்டு வைடு இப்போ துபாய்க்கு நாங்கள் போனோம்னா 7 ஸ்டார்ன்றது அந்த 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 நாங்கள் பார்க்குற அந்த பிக்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் அப்படி என்ன ஒரு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு 87 பில்லியன் மேக்ஸிமம் எங்களோட எக்கடமி. அப்போ அப்படி ஒரு எக்கடமிக்கு நாங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டர்ஸை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமென்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சரியா சார்? இப்போ நீங்கள் இதில் ப்ரொஃபஷனல் இல்லை, இதுக்கு கவர்மெண்ட்டும் ஒரு அந்த மாதிரி இதுகள் இப்போ அந்த பட்ஜெட்டின் படி அச்சீவ் பண்ணுறது 2030 அச்சீவ் பண்ணுறது எனக்கு ஒரு அது ஈஸியாக இந்த ரீச் பண்ணலாம் அந்த கோலை. ஆனால் அதை விட நாங்கள் கூட செய்யணும். இல்லை அதுலேயும் இன்னொரு கொஷனும் இருக்குது. நீங்கள் சொல்லிக்கே வந்தது எப்பவும் சேஃபர் சைட் ஒரு பிக்சரை காட்டுறது ஈஸி. ஆனால் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்றது வினைத்திறன்ன்றது சேஃபர் சைடில் இல்லை. இப்போ ஹி வாஸ் இன் பொசிஷன் டு ரெஸ்பான்ஸ், அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. அப்போ அவர்கிட்ட பொசிஷனில் அவருக்கு கொடுக்குற அந்த அந்த என்ன ப்ரெஷரோ அந்த ப்ரெஷர் கவர்மெண்ட் தனக்கும் எடுக்கணும். இது நாங்கள் எப்படி இப்போ நீங்கள் சொல்கிற விட எப்படின்னு சொன்னால் இது ரீச் பண்ணக்கூடியதை சொல்லிட்டு பேசாம விட்டுருவோமோ என்ற மாதிரி இருக்கு. அந்த அந்த இட்ஸ் தேயா. இப்போ நாங்கள் கொஞ்சம் எங்களை புஷ் பண்ணாமல் நாங்கள் இதை இன்னும் டெவலப் பண்ண இயலாது. அப்படி பார்க்கும்போது இந்த எக்கனமியில் என்ன வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இமீடியட்டாக செய்யணும்னு சார் நினைக்கிறீங்க? இவருக்கு தான் கூட தெரியும். ஆனால் நான் என்னை பொறுத்தவரையில் இதை கொஞ்சம் வேறு இடங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணால், இப்போ யாழ்ப்பாணம், ஈஸ்ட் கோஸ்ட் அப்படி அதில் டெவலப் பண்ணினா அதை கூட்டலாம். மற்றது அந்த 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 ஹை ஸ்பெண்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த குரூப்பை கூட்டலாம். ஆனால் அவைக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ஹோட்டல்ஸ் இருக்க வேணும், அதெல்லாம் இருக்க வேணும். அப்போ அது செய்வினமான்றது தான் ஒரு சந்தேகம். இப்போ அதெல்லாம் வருமா? இப்போ துவங்கினா தானே ஒரு 5 years எடுக்கும் என்ன? அப்போ அதைத்தான். மற்றபடி ஐ திங்க் அந்த எனக்கு தெரியாது ரோட்ஸ் எல்லாம் இருக்குதா நல்ல போகிறதுக்கு. ஐ திங்க் இந்த ரீஜன்லேயே ஸ்பெஷலி ஏஷியா பசிபிக் ரீஜன்லேயே இந்த ரோட் ஃபெசிலிட்டி ஸ்ரீலங்கா ஒரு பெரிய, அதாவது லீடிங்கான ஒரு இடத்துல இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க அந்த விஷயம். மற்றது ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் பப்ளிக், அதில் ஸ்ரீலங்கா ஃபார் அவே கம்பேர்ட் டு, குறிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கேன், அவர் இண்டஸ்ட்ரியில் இருந்த அப்படியே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்கள் இப்போ அது மட்டும் நாங்கள் சொல்லிக்கணும். ஸ்ரீலங்காவில் எல்லா மக்கள் நல்லமன்னு சொல்கிறதால டூரிஸ்ட் வர போகிறது இல்லை. அப்போ அடுத்த கட்டத்தை நாங்கள் பார்க்கத்தான் வேணும். இப்போ சார் சொன்ன கேள்வி, இப்போ நார்த் ஈஸ்ட் 60% ஆஃப் சி ஏரியா இன் ஸ்ரீலங்கா இஸ் பிலாங் டு நார்த்தன் ஈஸ்டில். அதுவும் நீங்கள் அந்த இன்லேண்ட் சீன்னு சொல்லப்படுறது ஆஃப்கோர்ஸ் அது நார்த்தன் ஈஸ்டில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நாங்கள் அதை வேறு இந்தியாவில் பக்கம் பண்ண முடியாது. இப்போ இந்த இன்லேண்ட் சீன்ற டெக்ஸ்சர் தான் மால்டீவ்ஸுன்ற அவங்களோட ப்ரொமோஷனல் மெட்டீரியலே.
பிகாஸ் இன்டென்சி அதுக்குள்ளே கீழே போட்டாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கபானா ஸ்டைலில் ஒரு 5 ஸ்டார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. ஆக்கள் போகிறாங்க. இப்போ எங்களுக்கு அது இருக்குது, எங்களோட நாட்டில் அது இருக்குது. ஆனால் இந்த நார்த் அண்ட் ஈஸ்ட்டில் அதுக்கான எந்த ஒரு பேஸ்மெண்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இன்னும் ஈவன் தோ இப்போ நாங்கள் அடுத்த வருஷம் இன்னும் 2 இயர்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தையே திறக்க போகிறோம் அந்த இடத்துல. ஆனால் அதுக்கான ஸ்ட்ரக்சர், சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சருக்கான சர்வீசஸுக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இது கம்பெனிஸ் கூட எனக்கு கவலை இது சொல்கிறதுக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த டூரிசம் செக்டர்ஸில் இருக்கிற கம்பெனி கூட இது பெருசாக கன்சிடர் பண்ண இல்லை. அப்போ நீங்கள் அதில் இருக்கிற அடிப்படையில் இது பர்பஸ்லி இது அவாய்ட் ஆகுதா, இல்லாட்டி இது ஏன் இது முதல் ஒரு காலம் போர் இருந்தது, ஓகே, இப்போ ஏன் அந்த ரீசன்? இல்லை, ரீசன்ஸ் இருக்குது, வேணுமென்று சொல்ல இல்லாது. இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தா மற்ற இடங்கள்ல இருக்கும். இப்போ நான் சொன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் த quality of properties and the style and the theme and all that, I think Sri Lanka படி நாம் பார்க்குற மற்ற இடங்களில் வெளியே போய் பார்க்குற நேரம் Sri Lanka has got very nice hotels, and in the recent past there are a lot of villas and boutique hotels have come up. So down south and அங்கே எல்லாம் they got very good properties, and today the style have changed. The thing I'll take an example what you're asking now. So இந்த எங்களோட இது முடிஞ்சா பிறகு எத்தனை கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சா பிறகு ஸோ ஈஸ்ட் பாசிக்குடா ஏரியா, யா, ஸோ அட் தட் டைம் அந்த நேரம் அந்த அரசாங்கம் அந்த என்ன சொன்னால் அங்கே போய் ஹோட்டலை எல்லாம் போட சொல்லி. ஸோ ஆல் த பிக் பாய்ஸ் வெண்ட் அண்ட் புட் த ஹோட்டல் இன் தட் ஹாஃப் மூன் ஏரியா. ஸ்மால் பாய்ஸ் ஆல்சோ போய் போட்டவே. Government small boys will go, but the big boys took the front step and they put all the நான் சொல்ல வந்தது பிரசிடெண்ட்டை பிள்ளைகளும் போய் போட்டவேன்னு சொல்ல வந்தேன். சரி, நான் இப்போ ஜென்ரலாக கதைக்கிறேன். So but now today one of the problem they have, one is they have a short season padi. The season is very short, 2 to 3 months the best time அந்த இருக்கு. But the traveling time is big. நீங்கள் சொன்னது road சரி, yes, but I think the expectation for somebody travels now, you're traveling for 10 hours from the UK, right? And you come here and then you have to try another 7-8 hours, and you won't fancy that. Yeah. You want to go most another 1 hour that you'll travel after the travel. So accessibility is very important, right? But that's number 2. Number 1, if we take any tourist, எங்கேயாவது போகணும்னா first it must be, the place must be safe. 100%. Right? So if we really take Sri Lanka in the last 7-8 years, we had some very bad experience. And Sri Lanka is known for these ups and downs all the time. Right? Uncertainty is there. So that every time they take 2 steps front, they have to take 1 step back, because something happens, either there is a political something upheaval or there's some blast it happened, because so we had some very bad. The Easter Sunday was a very bad, and so actually from Easter Sunday to now directly affected to the tourism also. So those things, safety is first. So those people all step back and they sort of close up, and you have other opportunities. So that is very important. The accessibility is very important. The other one, in terms of to come into Sri Lanka, you must have the airline connections. So here we don't mind. So I can remember that, now if you really take in terms of frequency, you have the Qatar and the Emirates only. Right? They are the most frequent, comfortable, frequent flights. All the others frequency has reduced. I mean, whether even Singapore Airlines might be building again. But so one is airline accessibility into the country is very important factor. So that way we have to increase that, aircrafts coming in from different locations so that they can reach easily. அந்த இந்த புள்ளி நாங்கள் ஒரு எங்களோட மக்களுக்கு பார்க்குற வரைக்கும் தெளிவாக சொல்லணும். அருமையான ஒரு விஷயம். நாங்கள் அதான் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே கன்சிடர் பண்ணுற விஷயங்கள். அது சர்வதேச விமான நிலையங்கள்ட விமான சேவைகள் இலங்கை சார்ந்து நடத்தப்பெறும் போது தான் சர்வதேச உல்லாச பயணத்துறைகளை நாங்கள் சேர்க்கலாம். நல்ல நல்ல நாடுகள்லேருந்து நேரடியாக இலங்கைக்கு வரக்கூடியவே இருக்கலாம். இலங்கைக்கு அப்படியான சேவைகள் இருப்பது மிக குறைவு. அப்போ நாங்கள் அதை வைத்துக்கொண்டு
உல்லாச பயணத்துறை வளர்க்கணுமன்றது வந்து மிக கஷ்டம். ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமாக சொன்னார், இலங்கையிலிருந்து ஒரு பிரதேசத்துலேருந்து இன்னொரு பிரதேசம் அண்மையில் இருந்தால் கூட பயணிக்கிறதுக்கான நேரம் அதிகம். அப்போ 10 மணித்தியாலங்கள் பயணித்தவர்கள் இலங்கையில் வந்து இறங்கி திருப்பி இன்னொரு 7-8 மணித்தியாலம் பயணிக்க முடியாத சூழல் இருக்குது, நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இப்போ பட்ஜெட் எஸ்டிமேஷனில் சீகிரியல் ஒன்று, சைனா பே ஒன்று தொடங்கியிருக்கிறான். சருக்கு தெரியும், in 1990s when Mrs. Bandaranaike was Chandrika Bandaranaike was as a president, அவர் சஜஸ்ட் பண்ணின ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஸ்-வே இந்த வே கொலம்பு டு ட்ரிங்கோ தான் தொடங்கினது. அதுதான் அப்புறம் அந்த செட்டப் அந்த விஷயந்தான் கடைசியாக மத்தளைக்கு போனது. தட்ஸ் ரியல். இப்போ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பொலிட்டிக்ஸ். பட் ஃபைனலி இப்போ நாங்கள் திருப்பி எங்கே வந்திருக்கிறோம்னு கேட்டால் இந்த முதல் தொடங்கின இடத்துக்கு தான், சைனா பேக்கு தான் போயிருக்கிறோம். பிகாஸ் ஸ்ரீலங்காவில் சைனா பே ஏர்போர்ட்டும் இட்ஸ் ஏர்போர்ட் பேசிக்கலி. இன் செகண்ட் வேர்ல்ட் வாரில் சைனா பே யூசஸ் பை பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸ். அதுக்கு பிறகு கிளம்பு ரத்மலானை. இப்போ ரத்மலானையை இப்போ திருப்பி நாங்கள் வந்து ரினியூ பண்ணிகிட்ருக்கிறோம். இட்ஸ் குட் சைன். அண்ட் ட்ராஃபிக் குறைஞ்சிடும். டொமஸ்டிக் ஏர்லைன்ஸை போட்டால் தென் அகெயின் பலாலி இஸ் தேர் and China Bay is there for domestic. So what he said is definitely will reduce. இந்த ப்ராப்ளம் குறைஞ்சிடும். ஸோ அதுக்கான ஏவியேஷன் செட்டப் ஸ்ரீலங்காவில் க்ரியேட் பண்ணணும். எகெயின் அவர் சொன்னது போல் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸோட கலபரேஷன்ஸ் பண்ணக்கூடிய அடுத்த ஆப்ஷன் ஒன்றை நாங்கள் கொண்டு வரணும். ஆனால் அதுக்கான சூழலில் இப்போ எங்கட நேஷனல் ஏர்லைன்ஸ் இருக்கான்ற பிக் கொஷன் மார்க் ஒன்றும் இருக்குது. பிகாஸ் இன் த லாஸ்ட் பட்ஜெட் ரீடிங் பிரசிடென்ட் சொல்கிறார், நாங்கள் விற்கிறத வாங்குறதுக்கு ஆக்கள் இல்லை, ஏன்னா அந்த தொகையே இல்லை. அப்போ அதுவும் செய்ய முடியல. அவரே ஒத்துக்கொள்கிறார், இதை என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கேன். இது இப்போ நாங்கள் இப்போ தெரியாத ஒரு பக்கம். ஆனால் டூரிசத்துக்கு பெருசாக நேரடியாக அடிக்குது. நாங்கள் அந்த உள் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிற முதல் ஆக்களை கொண்டு வரது கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன் சரிதானே? So Mundi Sri Lankan Airlines, so they were serving our top source markets, tourism. UK, Germany, France, all of them. There were direct flights. And also trend போது the demand for direct flights are very high. People prefer to take direct flights than many stopovers. So that is yes, it's a setback, and that is one setback. But also there's another setback in India. If we take on the European airlines, they find it very difficult to compete with in the Qatar, Emirates, all the UAE rates, because they have that fuel advantage. Yes. Right. So I know this came up even. It's a இங்கிலீஷில் வந்து ஒரு சின்ன டேர்ம் அது, ஃபியூல் அட்வான்டேஜ். தமிழில் தெரியாட்டி கஷ்டம். இந்த வேலை சொல்லிக் கொடுக்கணும். அருமையாக சொன்ன சுதேஷ் அவர் இருந்தால், இப்போ இந்த கட்டார் மற்றது எமிரேட்ஸ் மாதிரி ஏர்லைன்ஸோட ஐரோப்பாவை சேர்ந்த ஏர்லைன்ஸ் வந்து விமானங்கள் போட்டியிடுவது, அதுவும் விலையில் பட்டியலில் போட்டியிடுவது கஷ்டம். ஏனெண்டா எரிபொருளுக்கான பருதி அல்லது எரிபொருள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மத்திய கிழக்கு நாடுகளினுடைய ஏர்லைன்ஸுக்கு இலகு. அதனால் ப்ரைஸ் வந்து குறைக்கலாம். அப்போ இந்த எரிபொருள் விலையை வச்சு டிக்கெட் விலையை குறைப்பதனூடாக குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளினுடைய விமான சேவைகள் குறைந்த விலையில் இந்த பயண செயற்பாடுகளை செய்யுது. இது வந்து குறிப்பாக ஐரோப்பிய விமான சேவைகளுக்கோ அல்லது அமெரிக்க, ஆஸ்திரேலிய விமான சேவைகளுக்கோ இல்லை. இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. என்னென்றால் இலங்கையில் உல்லாச பயணத்துறைக்கு வராக்களாறு இந்த நான் சொன்ன பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த பெருது இல்லாதனாலேயும் ஒரு பிரச்சனை இருக்குன்றதை சொல்கிறது. இதெல்லாம் நாங்கள் பார்க்காத பக்கம். அருமையான விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க, பலருக்கு தெரியாது இது. இப்போ நாங்கள் ஒருத்தரோடு பேசும்போது தான் இது சார்ந்த விஷயம் வெளியில் வருது. இது இப்போ இன்னொரு பக்கமும் அடிக்கிற மாதிரி எனக்கு நீங்கள் பேசும்போது தான் தெரிஞ்சுது. இந்த ஹையர் ஸ்பெண்டிங் டூரிஸ்ட் இருப்பினம் இப்போ இலங்கையிட்ட சார்ட் எடுத்துக்கொண்டா இந்த ஹையர் ஸ்பெண்டிங் குறைவு தானே உண்மையாகவே? ரெண்டும் சொல்லலாம். அப்படி தான் இண்டஸ்ட்ரி ஆக்கலன்னு சொல்லினோம். ஸோ I was looking at statistics, the latest statistics, what was the thing. But nearly 50% of the traffic
24-25 வாரதில் they are under 50 years. Then there is another 20% who are from 30 to 40. So if it's from 30 upwards, but 75% of the tourists வந்திருக்கிறோம் were about 30 years. So in the 30 years time, they have that depending on அவருக்கு அந்த இது இருக்குது purchasing power. So that so we have got that right composition where they are reaching out to the higher segment and then நீங்கள் சொல்கிற மாதிரி high spending tourists reach பண்ண so that is you must reach. But also Sri Lanka எடுத்தண்டா ஒரு mixed bag. If you take Maldives, it's all high. Because they are also, because they have gone that way, because they are also to spend high to make tourism happen. Same is Mauritius, because very few airlines go into, people have to spend a lot, so they have very high end. Right now, but with their population, of course the averages they can manage. But in Sri Lanka, so we have hotels with very good standard, 5-star and all that. But also there are a lot of homestays and this has vandirukku in the so I don't know, this hearing from one of the somebody said for 5-6 years ago there are about 90,000 rooms right Sri Lanka. But officially who have registered with tourism is about 57,000-58,000 rooms. Thereabouts. So there are a lot of also opted, there are some good boutique hotels opted to stay out of getting the license. Because they feel whatever the reason, they say they can do better without it. But the most of it are kind of guest houses and homestays, unofficially, like, any house can have a tourist. That has really flourished. Because that has changed, why that has come up also, globally, the style of tourism has changed, the profile of the travelers. 24-25 years முதல் பஸ்ஸில் வந்து அங்கே பொழுநூரை பார்த்து அதை பார்த்து மலையை பார்த்து போகிறது. பட் டுடே த ப்ரொஃபைல் ஆஃப் த பீப்புள் தே வாண்ட் த லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட், they want டவுன் சவுத் எடுத்துக்கொண்டு வந்தால் what he said is right. எல்லாருமே இந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கூட விரும்பி நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக டுக் இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். They are not low spenders. But right? they like. That's how they want to experience. So it's very difficult to say sometimes. They want to go in at the tuk-tukல போய் இருப்போம், ஆனால் வேணுமெண்டா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போ நல்லா ஹோட்டலில் இருப்பினோம், நல்லா சாப்பாடு. மிக்ஸ் பேக் எங்கள்கிட்ட இருக்கா? இல்லை, நீங்கள் சொல்கிற மிக்ஸ் பேக்கில் டூரிஸ்ட் வராங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற டாப் மோஸ்ட் ஹோட்டல் இப்போ கம்யூனிட்டியோட கனெக்ட் ஆகி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கான கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம்ஸ் செய்கிறாங்களா? Yeah, I think you raised a good important point. So that's the fundamental thing. இப்போ எங்கேயும் போகணுமெண்டா நாங்கள் அங்கேயும் போகணுமெண்டா ஃபர்ஸ்ட் வில் சி அங்கே போனால் என்ன செய்யலாம். ரைட், ஒன்றும் செய்ய இல்லாட்டி என்னத்துக்கு போகிறோம் அங்கே? Unless want to just go and stay in a hotel and come. Those kind of tourists, and the married profile, it has changed very few, unless the elders Europeans who want to come and stay in the beach 2 weeks sunbathing about it, they want to get back. So those profile has come down. Today in the latest statistics, the local experience spending has the hotel spend பண்ணலாம் பார்க்க கூடிட்டுது. Okay. Right? They first எல்லாரும் want to see what is the experience they can have. அதுக்கு பிறகு தான் ஹோட்டலை சூஸ் பண்ணுறது. Right? So that's the major change. And how much are we நாங்கள் அதுக்கு கேட்ட பண்ணுறோம், அதற்கு கியர்டு பார்க்குறது ஒரு பாயிண்ட் நாங்கள் பார்க்கணும். ஸோ நீங்களும் இப்போ இந்த நார்தர்ன் டூரிசம் பற்றி காய்ச்சி அங்கேயும் த ப்ராப்ளம் இஸ் அங்கேயும் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர்.
there is a culture hub, there is அங்கே beach One இருக்குது. magazine they have mentioned, no? Yeah, The the best different place experience, city, yeah. yes. So again, there are a lot of opportunities, but thing if you go, on the products, is it available there? But you want to have a cultural experience. You want to have see the strong traditions, dance, songs, right? You want to see the anga irukra colonial, the colonial houses. Arch irukunda anga then some of those kacheri. No, those are very nice building. So that we had to spend on restoring those things. So now you are going to nanga you are in Italy and Europe. What you're saying is exactly the sample of Gold Fort. Gold The Fort, insides yes. அப்படி Gold Fort design You have to restore that. Yeah, So you were in Italy. So we saw the Rome, how much they are spending to restore those historical buildings. All the time they said that restoration work never stops. Exactly. So Sudesh raise a good point. என்னன்னா இப்போ வேர்ல்டு வைடாக டூரிசம் பீக் கண்ட்ரீஸ் ஸ்பெயின் அண்ட் இட்டாலி வேர்ல்டு வைடாக என்ன ஸ்பெண்டிங் கூட இருக்கிற கண்ட்ரீஸ் சரியா. இப்போ இதில் நாங்கள் செக் பண்ணி பார்த்தா ஆஃப்கோர்ஸ் அவங்களோட நாட்டுண்ட எந்த ஒரு பச்சைக்கு போனாலும் அவையோட லோக்கல் அண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவையோட இதை எப்படி நாங்கள் அவுட்கம் பண்ணுறேன்றது. ஸ்ரீலங்காவில் நார்த் அண்ட் ஈஸ்டில் அந்த வகையான பிக்சர் சரியான குறைவு. பட் இந்த சதர்ன் ஏரியா ஆஃப்கோர்ஸ் ஜென்ரல் பப்ளிக் தே அவே அபவுட் இட். எனக்கு ஓரளவு தெரியுது. நாங்கள் உண்மையை சொல்லி தான் நான் வேணும். இப்போ நாங்கள் ஒன்றுமே வேணாம், யார் என்னண்டாலும் எல்லாருமே போகிறது எல்லையில் கூட நாங்கள் பார்த்தா அங்கே இருக்கிற ஜென்ரல் பப்ளிக் வெரி அவே அபவுட் வாட் டு டூ. அதாவது ஒரு ரூமை ரெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபுட்ஸ், நீங்கள் சாதாரண வீட்டுக்கு போனாலும் வெஸ்டர்ன் ஃபுட் இருக்குது. அந்தளவுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு. எக்கானமி வில் சேஞ்ச் எவ்ரி திங். சாருக்கு தெரியாதது இல்லை. ஆனால் இப்போ இதே இது நார்த் அண்ட் ஈஸ்ட் பார்ட் எடுத்துக்கொண்டோம்னா நாங்கள் அதுக்கு இன்னும் ரெடி ஆகிட்டோமான்னு கேள்வி கேட்டால் ஸ்டில் வி ஹேவ் அ கொஸ்டின் மார்க். இதை பற்றி சார் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அவ்வளோ தெரியாது அதை பற்றி. பட் ஐயா வாட் யூ சே இஸ் கரெக்ட். இப்போ நாங்கள் ஒரு 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 அக்ரீட் மைண்ட் செட்டில் இல்லாமல் டூரிசத்தை அக்செப்ட் பண்ண இயலாது. ஓகே, இப்போ நான் சொல்ல இல்லை, திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார், இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை போய் செய்வதன் பொருட்டு. விருந்தோம்பல்ன்றது ஒரு விட்டு கொடுத்து வர வேண்டிய உண்டு. பட் எங்களோட ஸ்ட்ரக்சர் அதுக்கு ரெடி ஆகுமா? எங்களோட கல்ச்சரல் அந்த அது தமிழன் முஸ்லீம்ஸ் தான் நாங்கள் கூட. அப்போ அந்த கல்ச்சரல் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுகளுக்கு விட்டு கொடுக்குமான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நாங்கள் எக்ஸாம்பிள் சொல்லட்டா, இது ஆக்சுவல் திங். ஸோ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஹீ அங்கே அவருக்கு ஜஃப்னாண்ட இருப்போம். பின்ன ஈவெண்ட்டை நாங்கள் போயிருந்தார் ஒன் ஆஃப் த ஐலண்ட்ஸ். அண்ட் அங்கே ஒரு நல்ல ரிசார்ட் இருந்தது. பட் இட் இஸ் பேட் ஷேப். ஸோ அவர் ஹீ வாண்டட் டு டூ இட் அப் அண்ட் பை தட் பிளேஸ் அண்ட் ரன் இட். ஸோ அங்கே அங்கே இருந்த ஒரு லேடி வாஸ் குக்கிங் அண்ட் கிவிங் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஹி ஹேட் ஆஸ்க்ட் அ சிம்பிள் கொஸ்டின் தட் இதை rest open. You want to make it a nice resort and you want to run it for tourists. Are you ready to be the chef? So the husband was overseas. He's working in a overseas country. So she has to get the permission from the husband. Husband had told very clearly, நீங்கள் சமைக்கிற வேலை இது வேண்டாம். தட் இஸ் தேர். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இது நாங்கள் ஒரு பிரதேசம் சார்ந்து பேசுகிறது அல்ல. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அல்லது இந்த நாங்கள் சொல்லுவோம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த செக்டர்ஸுக்கு பெரிய அவைலபிலிட்டி இருக்குது. ஆனால் அதுக்கான ஒர்க் ஃபோர்ஸ் எடுக்கிறதுக்கான யூத் பார்ட்டிசிபேஷன் வெரி லெஸ். இன்றைக்கும் நாங்கள் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் படிக்கிற சிங்கள பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் இன்றைக்கு ஜெஃப்னா ஹோட்டல்ஸில் கூடுதலாக தேவ ஒர்க்கிங் ஆஸ் வெயிட்டர்ஸ் அண்ட் ஸ்டூவர்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மைண்ட் செட்டை தான் நான் கேட்குறேன். பிகாஸ் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம், அது இருக்குன்னு ஆக்கணுமென்றாலும் சார் நீங்கள் எக்கனமியில் ஒரு பெரிய ஜீனியஸ், உங்களுக்கு தெரியும். இப்போ
இப்போ நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை திறந்து அதுக்கு வெளியிலிருந்து ஆக்களை ஹயர் பண்ணி திருப்பி செய்கிற மாதிரி இருந்தால் எங்களோட ஓவர்ஹெட்ஸ் திருப்பி என்ன செய்ய போகுது, அந்த ஏரியா விட்டு திருப்பி வெளியில் தான் போக போகுது. எப்படி நாங்கள் மிடில் ஈஸ்ட்லேருந்து காசு செஞ்சு அனுப்புகிறோமோண்டு. அப்போ எங்களோட இண்டஸ்ட்ரியை நாங்கள் வளர்க்கணுமெண்டா சர்வீசஸ் நாங்கள் கொடுத்தா தான் அது எங்களுக்குள்ளே டம்ப் ஆகும். இப்போ அந்த கேள்வி ஒன்று பெருசாக இருக்குது. அது வி ஹேவ் டு ரைஸ் இன் திஸ் பாயிண்ட். இந்த இடத்துல நாங்கள் சொல்லித்தான் ஆகும். இது ஒரு பெருங்கேள்வி. இதுகள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை. மற்றது மிஸ்டர் சுதேஷுக்கு விளங்கும், இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த செஃப் மற்றது இந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் இருக்குது தான், இந்த குக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற டிமாண்ட் என்னண்டு வேர்ல்டு ஓவர். தே ஹேவ் அ பிக் ஹியூஜ் டிமாண்ட். இந்த சைடு எங்களுக்கு தெரியுது இல்லை, தெரிஞ்சாலும் ஒரு சில பேருக்கு தான் தெரியுது. அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய வேண்டியது நார்த்தன் ஈஸ்ட்டை பொறுத்த மட்டும் சார். நார்த்தன் ஈஸ்ட். அப்போ இதுக்கு நாங்கள் இதை இந்த மைண்டை சேஞ்ச் பண்ணுறது அல்லது சின்ன வயசுலேருந்து இதுக்கேற்ற வகையில் எல்லாமே மாற்றம் தானே. இதுக்கான சில ப்ரோக்ராம்ஸை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அது நாங்கள் எங்களோட பட்ஜெட்டில் பார்க்க இல்லை. இப்போ நாங்கள் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பற்றி பேசுகிறேன். மேன் பவருக்கும் மேன் பவர் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது. அது திருப்பி ரிட்டர்ன், தட் இஸ் ஆல்சோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பிகாஸ் இட் இஸ் கெயின் அகெயின் திருப்பி வருது எங்களுக்கு. ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்கே போடுறதா தெரியல. இதை உண்டு அட்லீஸ்ட் கவர்மெண்ட் செய்யணும். இல்லாட்டி அந்த பக்கம் இருக்கிற ஆக்கள், தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள் கவர்மெண்ட்டை கேட்கணும். எங்களுக்கு தட்ஸ் வாட் அவங்க பிரதிநிதி. ஃபைனலி எவ்ரி திங்ஸ் கம்ஸ் அஸ் கவர்னன்ஸ்னா. On the government club, but in game there are private institutes are there. It's a good business. So நீங்க சொன்ன மாதிரி சரி, one is on the mindset change பண்ணணும். Same thing applies for laundry. Yes. So on the mindsets are very important because நீங்க சொல்றது சரி, must create job அங்க என்ன ஜஃப்னால கிரியேட் பண்ணணும். அப்பதான் இல்லாட்டி there will be another some different issues can come up later on from the young youth rise. So that is very important. So that you need to prepare the minds of the people. அதான் உங்களுக்கு மண்டைக்கு சொல்லி கொண்டு இருந்தேன். So that's a very important because some of the mindsets are very strong அங்கே. Strong values, strong thing. It is coming for even spite of the in a point conflict. That is the positive aspect also, but with a limited concern. Yeah. அந்த மாதிரி இப்போ கியூபா டூரிசம் ஃபேமஸ் ஆகிறது அந்த ஆட்டிடியூடுக்கு தான். அதே மாதிரி அந்த ஆட்டிடியூட்டையும் ஒரு ப்ரொமோஷனாக கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஒரு வே இருக்கணும். அதுவும் எங்கள்கிட்ட இல்லை. சரியாக சொல்கிறேன், அது எங்கள்கிட்ட இல்லை சார். இப்போ எங்களோட எக்கனமிக்கு இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட 72க்கு மேலே நாங்கள் ட்ரேடில் தான் தங்கியிருக்கிறோம். இப்போ நாங்கள் அக்ரிகல்ச்சரில் இல்லை, அது முடிஞ்சுது. அப்போ ட்ரேடில் இருக்கக்கூடியதில் டூரிசமும் ஒன்று தான். அதாவது எக்ஸ்சேஞ்சை கொண்டு வரது ட்ரேடில் மெயின் இதை கொண்டு வரலாம். அப்போ இதை இன்வெஸ்ட்மெண்ட் இன்புட்டாக டெவலப் பண்ணி கண்ட்ரியை பூம் பண்ணுறதுக்கு உங்களோட அனுபவத்தில் இப்போ இவே சொல்லப்படுற விஷயம் எவ்வளோ காலம் இழுக்கும்? இல்லை, அதான் இப்போ நாங்கள் எக்கானமிஸ்ட் ஜட்ஜ் பண்ணிக்க இந்த டூரிசம் செக்டர் எடுக்க நாங்கள் வாட் இஸ் த இம்பேக்ட் ஆன் ஜிடிபி, வாட் இஸ் த இம்பேக்ட் ஆன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் ரிசர்வ் அக்யூமுலேஷன், எம்ப்ளாய்மெண்ட். சில இடங்களில் இன்ஃப்ளேஷனும் ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் அது சின்ன சின்ன தீவுகள்லாம் அது கூட. ஏன்னா அங்கே ஆக்கள் குறையத்தானே. இப்போ கரீபியன் ஐலண்ட்ஸ் எடுங்கோ, பசிபிக் ஐலண்ட்ஸ் எடுங்கோ, அங்கே ஆக்கள் குறைய. அப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்களேண்டா, இப்போ ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்க அது சம்மாவும் டிரான்ஸ்மிஷன் ஆகக்குள்ளால் மற்ற அந்த டொமெஸ்டிக் ஆக்களும் அந்த ப்ரைஸே வேண்டபடி வரும். ஏன்னாட்டா it is swelled by the season. பார்பேடஸ் போனீங்கன்னா தெரியும், அங்கே எல்லாரும் ஒரு சீசனில் எல்லாரும் அதிகமாக ஃபாரினர்ஸாக தான் டிப்பிடும். அப்போ அவைக்கு இம்போர்ட் பண்ணிக்க ஏன்னா அங்கே அவ்வளவு அக்ரிகல்ச்சர் வளர்ற இல்லை. அப்போ அவை இம்போர்ட் பண்ணணும். இப்போ பட்டர், சீஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணலாம். அப்போ அந்த ப்ரைஸ் அது லோக்கல் ஆக்களுக்கும் அது பாதிக்கப்படும். இம்பேக்ட் ஒன்று இருக்குது அவைக்கு. ஆனால் அது சின்ன நாடுகளில் தான் அது கூட அந்த இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட். மற்ற இப்போ எடுத்தீங்கன்னா இப்போ ஜிடிபி நாங்கள் கல்குலேட் பண்ணுற இல்லை.
இப்போ டூரிசம் வந்து இந்த 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 ரெவென்யூ கால்குலேட் பண்ணுங்க, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் இப்போ 5 பில்லியனோ 3 பில்லியனோன்னு சொல்கிறோம். அதெல்லாம் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் தான் அந்த எஃபெக்ட் இருக்குது. அதை கால்குலேட் பண்ணினோம். சரியா? அது அந்த இம்பேக்ட். ஏன்னா ஜிடிபியில் கால்குலேட் பண்ணுறது இப்போ டூரிசம்ன்ற ஒரு செக்டர் இல்லை. இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டர் இருந்தால் அதுக்குள்ளே சப் செக்டர்ஸ் இருக்குது. ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரிஸ் எல்லாம் இருக்குது, ஃபாரஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. அப்போ அதில் போய் பார்க்கலாம் நாங்கள் என்ன ஜிடிபின்ட்டு. இப்போ இந்த கேள்வியை கேட்டிங்கள்டா எவ்வளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கேட்டால் இந்த எஸ்டிமேட்ஸ் ஒன்று தராங்க. ஆனால் நீங்கள் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அதை பார்க்கணும். சரியா? டிரான்ஸ்போர்ட்டேஷனை பார்க்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஏண்டா அங்கேருந்து வாரது மாத்திரமல்ல, இங்கேயும் அதுக்குள்ளே ஓடி திரிவினம் என்ன லோக்கல் ட்ரேட்ல அந்த ட்ரேட். அப்போ நீங்கள் 4-5 சப்செக்டர்ஸை பார்த்து இது எவ்வளவால டூரிஸ்டால் வந்தது என்றும் அது அந்த கால்குலேஷன் இருக்குது. இப்போ நார்மலாக கால்குலேஷன் இருக்குது, அதை விட இதுதான் டூரிசத்தால் வந்தது என்று பார்க்குறது. அப்போ இது முக்கியம் என்னென்னா, இந்த பிரசிடென்ட் சொன்னார் நாங்கள் 7% க்ரோத் இருக்கணும்ன்ட்டு. அப்போ எந்தெந்த செக்டர்ஸ் அப்படி அதை கான்ட்ரிபியூட் பண்ணும்ன்றதை கேள்வி தானே தெரியும். அப்போ அந்த 7% வந்து இப்போ நாங்கள் சொல்லலாம், நாங்கள் க்ரோத் சேவிங்ஸை பார்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கலாம். சரியா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கலாம். சரியா? எல்லாம் பார்த்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் இந்த எந்தெந்த செக்டர்ஸில் வந்து அது போட வேணுமெண்டு அந்த 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 இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கே போகணும். அப்போ தான் எங்களுக்கு 7% வரும். இந்த 7% தேவை, 6-7% தேவை இந்த டெட் இஷ்யூவை டேக்கிள் பண்ணுறதுக்கும், நாங்கள் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கும், எங்களோட வருமானத்தில் முன்னேற்றம் இருக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு 6-7% வேணும், மினிமம் 6% வேணும். இப்போ நாங்கள் இப்போ இந்த 4.5% இந்த IMF ப்ரோக்ராமோட இருந்தோம்னா அவ்வளோ காணாது. அதுக்காக வேண்டி நாங்களுக்கு இன்னும் கூட வேணும். அப்போ அது அந்த இம்பேக்ட் உள்ள செக்டர்ஸ் என்ன என்று அறிய வேணும் முதல். அதெல்லாம் டூரிசம் இருக்குது. ஏன்னா இட்ஸ் அ லோ ஹேங்கிங் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈஸியில் ஆல்ரெடி வி ஹவ் ரீச் சம்திங். அப்போ அதை நாங்கள் அதை என்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி அதில் வந்து ஜிடிபியை அதை கூட்டும் என்றதை நாங்கள் கவனிக்கலாம். என்ன அது கொஞ்சம் இதெல்லாம். ஸோ அது வந்து மெஷர்மெண்ட்டும் இப்போ எங்கள்கிட்ட இல்லை. எக்ஸாக்ட்லி இல்லை. அதான் அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை எல்லா கண்ட்ரிஸ்லையும் இருக்குது. அந்த பிரச்சனை எல்லா கண்ட்ரிஸ்லையும் வைக்கண்டா அது வந்து ஒரு செக்டருக்கு போகிற இல்லை. இப்போ அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங். அப்போ நாங்கள் 4-5 இடத்தை பார்த்துட்டு அதை விட இது எவ்வளவு டொமெஸ்டிக் ஆட்களால் கான்ட்ரிபியூட் பண்ணப்படுது, இது எவ்வளவு விசிட்டர்ஸ் இந்த ஃபாரின் டூரிஸ்டால் கான்ட்ரிபியூட் அந்த கால்குலேஷன் செய்யணும். இப்போ எந்தெந்த செக்டர்ஸ் போகிறோன்னு செய்யணும், அந்த ப்ரொபோர்ஷன் என்னென்று தெரியணும். அப்போ தான் தெரியும் டூரிஸ்டால் அந்த ஜிடிபியில் இருக்கிற இம்பேக்ட். இப்போ நாங்கள் செய்கிற வேலையெல்லாம், இப்போ நாங்கள் பார்க்குறதெல்லாம் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்ஸை பார்த்துனாங்க. சரி, அதை அங்கே பார்க்க அவங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. இந்த கால்குலேஷனை நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் மல்டிப்ளை பை ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளை பை ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஸ்டே. சரியா? அது வந்து அதோட அண்டர் சர்வீசஸ் அக்கௌண்ட்டில் வரும். சரியா? அப்போ அங்கே போய் பார்த்து அதை எடுக்கலாம். அதில் நாங்கள் கொஷின் பண்ணலாம், ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஸ்டே சரியா, இதான் லேட்டஸ்டா, இல்லாட்டி ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் பர் டே சரியா. அப்போ அந்த கொஷின்ஸ் எழும்பலாம். ஆனால் அதோட கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அப்போ எங்களுக்கு அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் தெரியுது, ஆனால் ஜிடிபியில் தெரிகிறதில்ல. அது கஷ்டமான கால்குலேஷன். மற்றது வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து டிரெக்ட்லி ஹோட்டல்ஸில் இருக்கிற இம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அதை விட டிரான்ஸ்போர்ட் செய்கிறார்கள், அவைக்கு சப்ளை பண்ணுற ஹோட்டல்ஸ் சப்ளை பண்ணுறாக்கள், அதில் அவை எவ்வளவு பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். அப்போ டைரக்ட் இம்பேக்ட் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் எங்களுக்கு தெரியுது, ஆனால் இன்டிரெக்ட் வந்து தெரியல. ஆனால் எல்லா கண்ட்ரிஸும் சொல்கிறாங்க இட் ஹாஸ் அ ஹை இம்பேக்ட். இப்போ டூரிசத்தில் எல்லாரும் வேலை சரியாக வேலை செய்யணுமா, இந்த லாண்ட்ரியில் ஓமெண்ட்டு சொல்லி செய்கிறதும் ஷெஃபில் இப்படி இருந்தால் இட்ஸ் இண்டஸ்ட்ரி வே யூ கேன் எம்ப்ளாய் லாட் ஆஃப் பீப்புள். சார் இந்த டிஸ்கஷன் ஐம் சேயிங் யூ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது.
இதில் நாங்கள் எங்களுக்கு இந்த தமிழை முழுக்க கொடுக்காட்டியும் இது 4-5 முறை பார்க்கணும்னு நினைக்கிறோம். என்னென்னா நாங்கள் பார்க்காத ஏரியாஸ் அவர் சொல்கிறார். நீங்கள் அந்த அகாடமியில் நீங்கள் சொல்கிற விஷயமா எக்ஸாக்ட்லி நாங்கள் எங்கேயுமே கன்சிடர் பண்ணல. இதை இன்புட் பண்ண வேண்டிய ஒன்று தான். இதை நான் கட்டாயமாக ஒரு பாக்கெட்டுக்குள்ளே போட வேணும். இப்போ மிஸ்டர் சுதேஷ் சொன்ன இன்னொரு விஷயமும், இப்போ ஒரு எங்களுக்கான கல்ச்சர், எங்களுக்கான சில பர்ஃபார்மன்ஸஸ், இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் யாரை டூரிஸ்ட்டை கொண்டு வரதுக்கு. இப்போ நாங்கள் பிரேசில்னா சம்பான்றோம், சிம்பிளாக சொல்கிறோம். கரீபியன் டான்ஸ் ஆனால் எங்களுக்கு என்ன டான்ஸ்ன்னு எங்களுக்கு தெரியுது. இப்போ இதை நாங்கள் இப்போ எங்களுக்கு இருக்கிற கல்ச்சரில் என்னன்றது எவ்வளவோ இருக்குது. கேண்டியன் இருக்குது, லோவ பாட் டான்ஸ் இருக்குது, பரதம் கூத்து இருக்குது. கூத்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணவே இல்லை, இன்னும் பண்ணவே இல்லை. ஆனால் கூத்து மோஸ்ட் ஓல்டஸ்ட் டான்ஸ் ஃபார்மேட் இன் த வேர்ல்டு. எங்களோட தமிழ் கூத்து இன்னும் இருக்குது. இதை நாங்கள் அதை ஒரு பெரிய ஒரு பிராண்டாக நாங்கள் பேட்ச் பண்ணவே இல்லை. இந்த ஏரியாவுக்கு வாங்க, வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஃபஸ்ட்டு இது இருக்குன்றது நாங்கள் செய்யவே இல்லை. இப்போ நானே இதை கேட்குறேன்னுண்டா, இந்த டூரிசம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும், இந்தியா வேர்ல்டுலேயே 2nd லார்ஜஸ்ட் மூவி மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி. இப்போ அவங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து லடாக் போகிறதுன்றது ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சராக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுக்க வராங்க. இப்போ அதே மாதிரி நாங்கள் ஒரு பேங்காக் போகணுமெண்டா, பேங்காக்லேருந்து எப்படி மூவ் பண்ணணும், அடுத்தது என்ன, எங்கெங்கே பங்கி ஜம்ப் இருக்குது, என்னென்ன செய்யணுமெண்டா எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும், இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையும், ஒரு பேராசீட்டோ, பங்கி ஜம்பிங்கோ, டீப் சி எக்ஸ்பீரியன்ஸோ, ஏதோ நாங்கள் அவ்வளோத்தையும் ஒரு பக்கெட்டாக ப்ரொமோட் பண்ணாமையும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர இப்போ வட்டவர் செட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் டூரிஸ்ட் வராங்க. அவங்க நாங்கள் சொல்லுவோம் லெஷருக்குன்னு சொன்னாலும் அவங்களும் அதுலேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுண்ட பிக்சர்ஸும் நான் இப்போ கொஞ்சம் இப்போ ஃபைனலி நாங்கள் சொல்கிற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். அது ஒரு ஆக்ஷன் பிளானுக்கு வரணும். தென் அகெயின் இஸ் கம் டு ஷெட்யூல். தென் அதுக்கு எவ்வளோ என்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணணும். அதை ஒரு டிபார்ட்மெண்ட்டோ மினிஸ்டோரியல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறார்கள், அதை பார்க்கணும். அதை அந்தந்த இதுக்கு கொடுத்து அதை நாங்கள் வெளியில் கொண்டு ஒரு மொடியில் செட் பண்ணினா தான் அது ஒரு சிஸ்டம். இப்போ நாங்கள் பேசுகிறது தனி ஒரு வீட்டால் செய்யலாது. இப்போ இவையெல்லாம் இப்போ நாங்கள் டூரிசம் பெருசாக டூரிசத்தால் தான் இலங்கை வளருதுன்னு சொன்னோம்டா, இவரோட பேசத்தான் விளங்குது. அதுக்குரியதை நாங்கள் செய்யாமல் நாங்கள் அதை வளர்க்கலாமான்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லாது. நீங்கள் அப்போ அதை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இப்போ இப்போ நாங்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன லேக் சி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டோம்டா, இப்போ மால்டீவ்ஸில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பக்கத்தில் போயிடலாம் இருக்கு நாங்கள். அப்போ நாங்கள் ஹோட்டல்ஸை சரிதானே சார் நான் சொல்கிறேன். அந்த ஹோட்டல்ஸை செஞ்சு போட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காட்டி யார் வர போகிறா? அப்போ அது நாங்கள் சொல்லல, அது ஜென்ரல் பப்ளிக்கோ இல்லாட்டி ஒரு டூரிசம் ஹோட்டல்ஸ் யாராவது தான் தொடங்கி விடலாம். அந்த இண்டஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணணுமென்னு அதுக்கு ஒரு இது போடணும். அது கிட்டத்தட்ட ஒரு போர்ட்டை செய்கிற மாதிரி, நாங்கள் ஒரு போர்ட் ஒன்று செய்கிற மாதிரி, விஷரி போர்ட் செய்கிற மாதிரி, அதை மாதிரி நாங்கள் என்ன ஜெட் ஸ்கை எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதை மாதிரி ஏதாவது உண்டு. அதில் நாங்கள் போடணும். அது கவர்மெண்ட் அதுக்கு இறங்கி செய்யணும். இது நாங்கள் பார்க்கல. அதனால் ஏரியா வைஸ் கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸு அதாவது டூரிஸ்ட்டுக்கு கொடுக்குற அவையை யூட்டிலைஸ் பண்ணி செய்கிறது இல்லை. இப்போ தான் ஓரளவு இந்த சீரியஸ் சைட் வருது. என்னென்னா காலையிலேருந்து எங்களோட லைஃப்ல இருந்து அந்த பிளான் செஞ்சு, அது இப்போ ஜெஃப்னாலேயும் சில பர்சனல் ரிசோர்ட் செய்கிறாங்க. அதாவது நாங்களே நட்டு நாங்களே வெஜிடபிள்ஸை எடுத்து சமைக்கிற மாதிரி செய்கிறாங்க. இது முக்கியம் தானே சார்? முக்கியம், ஹைலி முக்கியம் தானே. ஸோ ஒரு பாயிண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் ஆங்கிலத்தில் கொஞ்சம் கூட சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நாங்கள் இஃப் யூ கோயிங் டு டிபெண்ட் ஆன் த கவர்மெண்ட் ஃபார் எவ்ரி திங், இது பார்த்துக்கொண்டு நிற்கணும். ரைட், த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் நவ், ஸோ யூ மஸ்ட் கிரியேட் இட். சின்ன ஆர்கியூமெண்ட் இல்லை, அதாவது கவர்மெண்ட்டே செய்யன்னு சொல்ல இல்லை. இந்த ஏரியாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ ஐடியாலஜிஸ் தே ஹேவ் டு கிவ். அதாவது இப்போ நான் இப்படி ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார், இப்போ உங்களோட கதைச்சு தான் எனக்கு இப்படி ஒரு ஏரியாஸ் இருக்குன்னு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நான் ஒரு 30 years மீடியாவில் இருக்கிறேன், இதுக்குள்ளே இருக்கிறேன்.
ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் கொண்டு வர பாயிண்ட் தான் எங்களுக்கு மெயின் வருது. அப்போ இதுக்கு வரைக்க இப்போ நான் இப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணணுமெண்டா எனக்கு அதுன்ற ரிட்டர்ன் என்னென்னு தெரியுமா? தெரியாது. அப்போ ரிட்டர்ன் தெரியாத ஆக்களை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதை பெரிய வைக்கணுமன்றதுக்கான சிஸ்டம் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியால் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கொடுக்கணும். இப்போ எப்படி ஏஐக்கு கொடுக்குற இந்த ஒரு பட்ஜெட்டில் ஏஐக்கு அப்படி வேணால் சப்போர்ட் கொடுக்கணும். அதை மாதிரி இந்த சர்வீசஸுக்கும் கொடுக்கலுமா இருந்தால் நல்ல மன்றேன் நான். இது ஒரு உண்மையான போயிட்டு இது. இல்லாட்டி எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதில் போய்? எனக்கு என்ன தெரியும்? சரி நீங்கள் சொல்கிற நாங்கள் ஸோ ஐ திங்க் அதான் ஐ திங்க் இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். அது இப்போ நார்தர்ன் செக்டரில் இருந்தால் ஐ திங்க் இஃப் கேன் ஒரு ஐடியா இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தா ஜஃப்னாவில் என்ன செய்யலாம், எவ்வளோ இருக்குது, நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம்னு பார்த்தேன்டா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். there is something called செட்டிநாட் வில்லேஜ் ஃபெஸ்டிவல் அண்டு ஸ்டார்டட் ரீசன்ட்லி. உங்களுக்கு தெரியுமா தெரியா? அங்கே செட்டிநாட் வில்லேஜ் ஃபெஸ்டிவல் தே ஹேவ் இட் ஒன்ஸ் அ இயர். ஸோ அங்கே இருக்கிற இந்த கல்ச்சர், டான்ஸ், ட்ரெடிஷன்ஸ், சாங்ஸ், வேரியஸ் அந்த இது தே ஹேவ் அ ஃபெஸ்டிவல் குசின், இந்த சாப்பாடு என்ன. ஸோ தே ஹேவ் அ ஃபெஸ்டிவல் தேர் ஃபார் ஸோ மெனி டேஸ். And now that is, it started with when they had for the first year, they said they only about India about 10,000 people came. Karnataka. But now it has gone to over 1 lakh. My God. Are they getting popular? So I'm just thinking, if we have something like that, call it Jaffna Heritage Festival, then we bring in all the attraction அங்கே இருக்கிறது about the architecture, arts, songs, right? Craftsmanship, பனைமரத்துலேருந்து என்னென்ன செய்கிறது ப்ராடக்ட், ரைட்? அக்ரிகல்ச்சர், ரிலீஜியஸ் டூரிசம், கோவில், நல்லூர் கோயில், அது மாதிரி கீரிமலை, ஹாட் ஸ்ப்ரிங், மன்னார், இல்லை the beaches. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே தான் ஒரு கேன் பிரிங் இட் டு கைண்ட் ஆஃப் ஒன் பிளாட்ஃபார்ம். அப்போ வார ஆக்களுக்கும் தெரியும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே க்ரியேட் பண்ணலாம்ண்டு. அது இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்றதுக்கு கிட்டத்தட்ட 3 million பீப்புள் டயஸ்போரா. அதில் நாங்கள் பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 700,000-800,000 நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இந்த அதில் ஜென்சிக்கு வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வரணுமென்ற தேவையே இல்லாத ஒரு கல்ச்சர் தான் இருக்கும். தட்ஸ் ட்ரூ, அதுதான் ரியாலிட்டி. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறதா நாங்கள் அவையை கொண்டு வர முடியுமா இருந்தால் எவ்வளோ பட் எங்களுக்கு ஈஸியாக கொண்டு வர. இப்போ நாங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணுறோம்? 2 million 2 million டூரிஸ்ட் தானே டார்கெட் பண்ணுறோம். எவ்வளோ ஈஸி இந்த கம்யூனிட்டியை கொண்டு வந்து திருப்பி பட்ச் பண்ணுறதுக்கு, இந்த ஒரு சிங்கிள் பிளேஸில் கொண்டு வந்து. தீஸ் ஆர் ஐடியாஸ். இதை எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறன்றது தானே அங்கே இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தர் இதை தூக்கி பிடிக்கணும். இப்போ அவர் சொன்ன சரி ப்ரைவேட் செக்டர்ஸில் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லல, அதுக்கான பேர் முயற்சி பண்ணினேன். ஆனால் அது ஒரு லார்ஜர் ஸ்கேலில் செய்யணுமா இருந்தால் இதுக்கு ஒரு ப்ரைவேட் பப்ளிக் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று கட்டாயமாக தேவை தான். அட்லீஸ்ட் வந்து இப்போ டொமஸ்டிக் இப்போ இங்கே வந்து இறங்கினா பலாலிக்கு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்டட் ரேட் போட்டு அப்படி கணக்க வேலையில் இருக்குது அதுக்குள்ள செய்கிறதுக்கு. இது இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் செய்ய இப்போ நீங்கள் பிளானிங்ஸ் இன்னும் செய்ய இல்லையா? இல்லாட்டி இல்லை, அப்போ ஐ கேன் ரிமெம்பர் இப்போ த டைம் அங்கே ஐ வாஸ் இன் ஹேலிஸ் before the trouble started 1977, tourism had a 10-year tourism plan. This thick book, I used that book to do a board paper because that time Elise was planning to go into tourism. 10-year plan. Every detail, every zone, every part of the country led plan in exactly say. But that, I think, one is the 30-year war. After that, the whole the thinking has changed in the industry. It's very short term. Practices also change. Even though country doesn't have a political policy. Yeah. So எங்களுக்கு ஒரு அரச கொள்கை இல்லை. Continue பண்றது. Continue because you are looking at short term. No? Every time you are having a war in the country, what you are thinking about how to survive tomorrow. So we are not anything. If any talk about long term, people, even the corporates today,
they find it difficult to digest because that is not the mindset that you had for the last 25-30 years. Right? What I think I Mr. can Sudesh- remember very first time when the இதுக்கு இப்போ Ranil was talking about 2048, you want to be a developed country. Everybody was laughing. But I was in Singapore when we had a program and they showed a program. They had done the urban redevelopment, like our UDA. They have the parallel one. They had done their plans for the next 40 years. And they keep revising it every year. And they were showing how they are hoping to change their shipping harbor, the airports, where is the commercial things would come, where are the residential, they had a complete plan on the table. So that plan never unchanged for a It long doesn't period. change. It changes. Yeah, They government plan is always changing when a new government when is a new get government elected. is. So then you need to have a long-term plan. So only when you have a long-term plan, the mindset change. When the government's mindset is short-term, and the country is forced to see short-term, nobody wants to think long-term. When we submitting the marketing budget to a small firm itself for the merchandise and everything, we will always focus for 5 years. Spending for 1 year, and we have to mention whether we are going for this line for at least 5 years. It's a basic for a small firm. ஒரு சின்ன நிறுவனத்துக்கு விளம் இருக்குது இப்போ இது பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்ய நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை திருப்பி மாற்றி கொண்டு இருக்கிறதால எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு நாங்கள் அக்ரி ஆகணும். But then it gives confidence to the investors. We know where the long-term plan of the country. It will give confidence to the foreign investors. Right? Okay, this is the plan of the country. This is the tax regime. This is the then it brings political stability. So under idellam vandona it brings, and also I think one thing is corruption is good now. That is, they are working on it. If this is a relatively a corruption free country, a lot of foreign investors will come. சந்திரபாலன் சார், இப்போ நாங்கள் நெகட்டிவ்ஸாக பேசினோம் கூட, எனக்கு அப்படி தான் வருது. எதை பேசினாலும் நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வருது. பட் பாசிட்டிவாக நாங்கள் பார்க்கலாம். ஆஃப்டர் கோவிட், அதுவும் எங்களோட என்ன ஃபைனான்ஷியல் கரப்ஷன்ஸுக்கும் பிறகு புது இன்டர்நேஷ்னல் கொலபரேஷன்ஸ் ஹோட்டல்ஸ் வந்திருக்கு. மிட் ரேஞ்ச் ஹோட்டல்ஸ், ஜப்பானீஸ் ஹோட்டல்ஸ் வந்திருக்கு, புதுசாக சைனீஸ் ஹோட்டல்ஸ் வந்திருக்கு. நான் சொல்கிறது பெரிய ஹோட்டல்ஸ் இல்லை, செகண்ட் லேயர்ஸ் ஹோட்டல்ஸ் நல்லா வந்திருக்கு. இதன் மூலமாக குறிப்பாக அந்த கண்ட்ரீஸ்லேருந்து நாங்கள் டூரிஸும் கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ கோல்பிட்டி பாம்புலிபிட்டி சைட் எல்லாம் நாங்கள் ஓரளவு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் தானே. ஏன்னா நாங்கள் பார்க்காத ஒரு ஏரியாவிலேருந்து அகலை கூட்டிகிட்டு வரோம். இதுக்கு மூலம் நாங்கள் யோசிச்சதே இல்லை. ஏசியா பசிபிக் கண்ட்ரீஸ்லேருந்து நாங்கள் டூரிசம் எடுப்போம் வேண்டு. இப்போ அதுகள் நடக்குது, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இது ஒரு பாசிட்டிவ்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறேன் சார்? அது அப்படி இதுன்றது நல்லது. ஆனால் எனக்கு அந்த கூட அந்த ஹை ஸ்பெண்டிங் கூட்டணுமென்றது ஆனால் நேச்சுரலியாக நம்பர்ஸ் கூறுறது நல்லது. ஐ மீன், ஐ டோன்ட் நோ என்ன ஆப்டிமல் பாயிண்ட் எதுன்னு தெரியாது எனக்கு. அது இப்போ சார் சொல்கிற இந்த பாயிண்டில், அதாவது ஹை ஸ்பெண்டிங்கில் கணக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பார்த்தா கேசினோஸுன்ற இம்பார்ட்டன்ஸ் அதில் இருக்குது. நான் நினைக்கிறேன் இவங்க ஃபஸ்ட் டைம் ஒரு 10 years பேக் இதை பற்றி பேசு பொருள் வேறைக்க டூரிசம் மினிஸ்ட்ரிக்கு ஒரு இது ஒன்று கொடுத்தாங்க. அதில் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தது. என்னடா இதுக்கான ஸ்பெண்டிங்கும் கூட வரும். குறிப்பாக இந்த ரீஜன்லேயே ஹையஸ்ட் ஸ்பெண்டிங் ஸ்ரீலங்காவுக்கு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட. ஏன்னா இந்தியாவில் கோவா மட்டும்தான் இருக்குது. அங்கே இப்போ நீங்கள் இப்போ ஸ்ரீலங்கா என்ன ஏஷியாவில் இருக்கிற ரிச்சர்ஸ் பர்சன் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஏன் வேர்ல்டு வைட் ரிச்சர்ஸ் பர்சன் 1000ல் இந்தியா இப்போ பெரிய லெவலில் இருக்குது. அப்போ இப்படியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், நான் சொல்ல ஹை எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆக்கள் இருக்கணும். அதாவது டூரிசம் இவை டார்கெட் பண்ணுறதுக்கு அந்த ஏரியாவில் இல்லாத என்னன்றது நாங்கள் இங்கே போடணும். பட் இங்கே அது தொடங்க பேச்சு வந்து இதெல்லாம் வி ஹேவ் டு டோக் தட். ஆனால் இப்போ கொஞ்சம் அது சத்தப்படாமல் இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியல, இருக்குது. இப்போ புது ஹோட்டல்ஸில் நாங்கள் கேசினாஸோடு பார்க்குறோம். ரெண்டாவது அட்லீஸ்ட் இந்த என்ன பாடி ரெஸ்ட் இண்டஸ்ட்ரி, இது ஒரு டூரிசத்துக்கு இருக்கிற 100% தேவையான ஒன்று. ஸ்ரீலங்காவில் கம்யூனிட்டியே அதை நெகட்டிவாக தான் பார்க்கும்.
அப்போ இது டூரிசத்தை பொறுத்து மட்டும் அன்ஹெல்த்தி. அது அடுத்த பார்க்கணும். இல்லாட்டி ஹை ஸ்பெண்டர்ஸை பார்க்கணுமெண்டா அந்த சர்வீசஸை கொடுக்க ரெடியாக இருக்கணும் தானே சார் நாங்கள். அப்போ இது நாங்கள் பேசல பாருங்க, நாங்கள் வரணுமன்றோம். அப்போ இது பேசல, இதுக்கு நாங்கள் ஒரு கல்ச்சரல் ஓர்டரை வச்சுக்கொண்டு நாங்கள் டூரிசத்தை வளர்க்குறதும் கஷ்டம் தானே சார். அப்போ அதாவது யாராவது ஒருத்தர் மணி கட்ட வேண்டிய ஒரு பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். இப்போ சார் சொன்னதும் நீங்கள் சொன்னதும் யாராவது ஒருத்தர் மணி கட்ட வேணும். அவே தே ஹேவ் டு கம் ஃப்ரண்ட் அண்ட் டூ சம்திங். பட் இங்கே வந்து நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் கிரே ஏரியாவை சொல்லலாம், டிசிஷனை சொல்லலாம் தானே. ஸோ யார் சார் இது எடுக்கிறது? எடுத்தே ஆகணும். அப்போ டூரிஸ்ட் மினிஸ்ட்ரி தே ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். தே ஹேவ் டு டேக் திஸ் இன் டு த பாலிசி மேக்கர்ஸ். They have to tell in the parliament to argue with the point. They have to mention when we apply this, we can earn this much and this is good for country. And especially, we were under the monitoring of IMF. So these are very superb ideologies to come out from those monitoring impacts. ஸோ இதெல்லாம் இருக்கிற விஷயம் நாங்கள் செய்யாமல் இருக்கிறோமேன்றது ஒரு கேள்வியே இல்லையா? நாங்கள் இதை பேசுகிறோம், சொல்யூஷன் வேணுமில்ல சார். நான் கேட்குறேன் சார், ஓம் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கான இன்சைட்ஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் ஐடியாஸ் வரலாம், பட் அதில் இன்சைட்ஸ் ஒன்று இருக்குது தானே சார். இல்லை, அதுகளை வந்து தான் இந்த 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 கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கொஞ்சம் ஊக்கம் எடுத்து செய்யணும். அந்த 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 மென்டாலிட்டியை மாற்றுறதுக்கு கொஞ்சம் அப்படி இருக்கணும். மற்றும்படி அதான் இப்போ எங்களுக்கு வந்து அந்த மற்ற சைட் தெரிய முடியும், என்ன மாதிரி செய்கிறன்னு தெரியல. என்னடா அந்த இதன்படி இப்போ நேச்சுரலாகவே டூரிசம் போய்கொண்டிருந்தா கூடிக்கொண்டே போகும். அது ஓரளவு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கொஞ்சம் அது எந்த தூரத்துக்கு எங்களோட எக்கனாமிக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுமோன்னு இருக்கு. நேச்சுரலாக கூறுறது டெஃபினிட்லி அது வந்து நாங்கள் செய்யலை சார். அதான் அது கண்ட்ரின்ற என்ன அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோ இல்லாட்டி ஜென்ரல் பப்ளிக்கோ இல்லை, அது கடவுள் கொடுத்த வரம். இந்த நாடு, இந்த நாட்டின் வெல்த் அது செஞ்சு கொண்டு இருக்கு. ஐம் ரைட்? அதுதான் செய்யுது. இதை பற்றி தெரியும். மற்றது வேர்ல்டு வைடாக ஐ ரெட் அன் ஆர்டிக்கல் தட் சேஸ் ரிப்பீட்டட் டூரிஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு சரியான கூட உண்டு. பிகாஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஆர் கம்மிங் பேக். நோ, அப்போ இதெல்லாம் பெரிய பாசிட்டிவ் சைன்ஸ். பல கண்ட்ரிஸுக்கு ரிப்பீட்டட் இல்லை, சிங்கிள். Yes, it has so much to offer. Place is nice. Lot of Indians is very popular. அங்கே அவங்களுக்கு இங்கே வேற மிச்சம் இருப்போம். And neat, yes, cleaner compared to yes, cleaner. It's more it has the touch of the western thing. And the I think Anga is very limited. And in Bangalore or something like that, you might have that party atmosphere. In the Colombo, I find it much better. எங்க ஜெனரல் பப்ளிக் இந்த மைண்ட் செட் கொஞ்சம் ஜொலி ஸ்டைல். But the hospitality is also better, right? Yes, hospitality. Our service is quite good. So I was just thinking the high spending. For instance, now you are in Croatia, that also in the southern Europe, you're just coming up. Anga, they also have access to the sea. So I think we travel by bus that from one place to place along the coast. Porneram Partha, every place had a marina. Sometimes very small marinas, right? Because they're using the water to go. No, you can go in the thing. You can spend the time in the boats. Those are luxury boats. You can go around. So here also we have that opportunity. Right, you can go around the island, or you can spend 5-day sailing. From Colombo, you can go up to either go up to Manna and come back, or you can go down south or to Batikolo. So those things also, those are high spending people would come. So if you provide those kind of opportunities, கஷ்டம் இது ஒன்று தான். பட் அது மட்டும் இல்லை. There are other opportunities that we can provide
and still keep the city and the country clean, and stay far as keep the social fabric in place. Um, so those kind of opportunities, they are canoeing, the inland water betting, kayaking, canoeing, boat trips. You go to other places, they use that thing quite a level of மட்டக்களப்பெல்லாம் ஃபிஷிங் பண்ணி இது பண்ணுறதுக்கெல்லாம் நினைச்சு in Colombo you can go from Colombo to right up to Nigambo, even down down south also you can go. So these all were built by the British government, the Portuguese and all of them. We are not using them, So there are opportunities. So those are the opportunities. So we have to create. You can't say tourists have to come and then you create. Both have to go. A lot of things go parallelly. I think for North and this, I think if we really tap with the diaspora, right, bring them together with the government, take the initiative, and we develop. That way we can develop faster. Otherwise it will take a long time, because I don't think even rest of the part of the country, there are a lot of setbacks are there. We are here to put money and government has to do. So the priorities are there. But North is a new zone. That's something that will be good. We can make the term as virgin area. So that is the marketing trend. Yes, virgin term. area. People are like to come. And or northern discoveries, Lanka, yes. So like that, there are things. So I think if we have that the combination, have the diaspora, create the people who can bring out the experience in the culture, cuisine, change the mindset of the people. So have some public discussions prepare the minds of the people in the north. Now you can do it much faster than waiting for things to happen. Exactly. Thank you very much, Mr. Sudesh. Thank you very much, Chandrabalan sir. இப்போ இந்தியான் விஷயம் தான் ஒரிஜினல் டிஸ்கஷன். பேசிக்லி நான் இவ்வளோ காலம் இன்டர்வியூவராக தான் இருப்பேன். 2 கேள்வியை கேட்டு பேச விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பேன். இன்றைக்கு தான் 100% மொடரேட்டர் ஆகினேன் நானே பேசுகிறது. ஏனெண்டா இன்சைட்ஸ் எவ்வளவு வைப்பை க்ரியேட் பண்ணுது, தெரியாத ஒரு விஷயத்த சொல்லும்போது புதுசாக இப்படி விஷயங்கள் சொல்ல வைக்குதுன்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக எங்களுடைய இந்த கலந்துரையாடல் போனது. இட்ஸ் அ டிஸ்கஷன் பேசிக்லி. இதிலேருந்து எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எவ்வளவு, பட் நாங்கள் இதை கொஞ்சம் ஒரு அப்பர் ஸ்கேல் மாதிரி தான் செய்திருக்கிறோம். பட் வி நீடட் தட் பிகாஸ் ஃபார் த டூரிசம் அதுதான் எங்களுக்கு தேவையானது. ஸோ நாங்கள் எக்கச்சக்கமான விஷயம் எவ்வளவோ பேசிட்டோம், இதுக்குள்ள இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு பேசிட்டோம். ஸோ இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதா இருந்தால் இது எல்லாத்தையும் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். மற்றது இது எல்லாமே உண்மையாகவே இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாஸ். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இதை எப்படி நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம்ன்ற சாதாரணமாக எப்போவுமே ஒரு ட்ரெடிஷனலாக செய்கிற வேலைகளை விட்டு இந்த புதுசாக செஞ்சு எப்படி கொண்டு வரலாம்ன்றதுக்கு நாங்கள் எவ்வளோ இன்சைட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கொடுக்குறோம்னு சொல்லி உங்களோட டைம் மிக முக்கியமானது. ஆனால் அழகாக பேசியிருந்தீங்க. சாரோட எக்கானமியாக நான் தனியாக டீல் பண்ணுறேன். சரியா சார்? நன்றி சார் வரைய தந்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் சுதீஷ். ரைட், மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.